இன்றைக்கி ஃப்ரைடே காலையில் எப்பவும் போல் வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டாச்சு. நில வாசலில் நேற்று போட்ட கோலமே நல்லா இருந்தது. அதனால் வந்து இன்றைக்கி கோலம் போடலை. தம்பி தான் வந்து இன்றைக்கி சோஃபாலாம் வந்து விரித்து விட்டுட்டுருந்தான். சிலம்ப கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கான். நான் வந்து சிலம்பம் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சிலம்பம் வந்து சுற்றி காமிச்சிட்ருந்தான். தம்பி வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கான். அதனால் வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிர் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து பச்சைப்பயிர் வந்து முளைக்கட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் நாட்டு சர்க்கரையை போட்டு இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி அதை தான் வந்து கொடுத்து விட்ருந்தேன். மீதி பச்சைப்பயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இது எதுக்கு அப்படின்னா தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பாசிப்பயிறு, கொஞ்சம் பச்சைப்பயிறு, அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 டம்ளர் அரிசி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வரமிளகா, தக்காளி, சீரகம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு இதை இப்போ வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். 1 கப் இட்லி மாவில் இதை கலந்து ஊற்றணும் அப்படின்னா தோசை வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட புளிச்ச மாவு இருந்தாலும் அதில் வந்து இந்த மிக்ஸை வந்து நீங்கள் கலந்து ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெங்காயம் வந்து போட்டு செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வைஸ்